வணக்கம். எமது உடப்பூர் மக்கள் அனைவருக்கும் எமது கைத்தொழில் அபிவிருத்தி தொடர்பாக எமது உடப்பூர் கிராம GS சிவகாந்தண்ணா அவர்களுக்கும் எமது சமுர்த்தி உத்தியோகத்தவர்கள் அவர்களுக்கும் ஸ்லாப நகரைச் சேர்ந்த பதிக் ஆசிரியை செவ்வந்தி அவர்கள் மகளிர் உத்தியோகத்தவர் அரச ஊழியர் என்பதனால் அவர்கள் எம்மோடு இவ்வேலை தொடர்பாக இணைந்து தொடர்ச்சியாக 4 நாட்களும் 6ஆம் திகதி 7ஆம் திகதி 8, 9 தொடர்ச்சியாக எம்மோடு இணைந்து அவர்கள் பணியாற்றி எமது சேவையை நிவர்த்தி செய்து தந்தமைக்கு அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். உடப்ட் நிறுவனத்தைச் சேர்ந்த முகாமையாளர், பணிப்பாளர், கள உத்தியோகத்தவர்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். எமது மகளிர்கள் அபிவிருத்தி திட்டங்கள் அவர்களுடைய வேலை அனைத்தையும் சமூக வலைத்தளங்களூடாக பதிவிடுவதன் காரணம் அடுத்த பெண்களுக்கான ஊக்குவிப்பை உருவாக்கி அவர்களை மகளிர் அனைவரும் ஒன்றிணைந்து இதுபோன்ற கைத்தொழில்களை தொடர்ச்சியாக பண்ண ஒரு முயற்சியை எடுப்பாங்கன்ற நோக்கத்தின் அடிப்படையிலேயே இப்பதிவுகள் அனைத்தையும் ஃபேஸ்புக், சமூக வலைத்தளங்கள், டிக்டாக், ட்விட்டர், யூடியூப் போன்ற அனைத்து சமூக வலைத்தளங்களூடாகவும் பகிர உள்ளோம். அதன் காரணமாக மகளிர்கள் யாவரும் பயமின்றி துணிந்து உமது போட்டோஸ்களை அப்லோட் பண்ண அனுமதி தருவதன் காரணம் என்னவென்றால், இனி வரும் காலங்களுக்கு இலங்கை அரசின் ஊடாக மகளிர்களின் போட்டோஸ்களை துஷ்பிரயோகப்படுத்தும் முறையில் கழுத்து துண்டிக்கப்பட்டு வேறொரு போட்டோவோடு எடிட் பண்ணி போடுவார்களாக இருந்தால் அதற்கு 5 வருட சிறை தண்டனையும் 5 லட்ச அவதார பணமும் அரசிற்கு வழங்கியாக வேண்டும், இலங்கை அரசினூடாக. அதன் காரணமாக பயமின்றி எமது புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களூடாக பதிவிட்டு அவர்கள் முன்னேற்றத்தை மற்றொரு பெண்களுக்கு தூண்டுதலாக அமைவதே எமது காரணம். அதன் காரணமாகவே எமது போட்டோஸ்கள், வீடியோஸ்கள், நாம் செய்யும் வேலை திட்டங்கள், சேவைகள் பற்றிய அனைத்தையும் சமூக வலைத்தளங்களூடாக நான் பதிவிடுகின்றேன். இருந்த போதிலும் அதற்கு எதிர்ப்பான எவ்வித பிரச்சனைகள் வந்தாலும் எமது வேலை திட்டம் ஒரு காலமும் நிறைவு பெறாது. எமது சேவை என்றும் தொடருமே தவிர நான் முறையடிக்கப் போவதில்லை. என்னால் முடிந்ததை மற்றவர்களுக்கு பண்ண வேண்டும் என்ற நோக்கத்திலேயே எமது சேவை இடம்பெறுகின்றது. அதன் காரணமாக யார் மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது எமது நோக்கமல்ல. தயவு செய்து யார் மனதுக்காவது நான் செய்யும் சேவைகள் அல்லது வேலை திட்டங்கள் பிடிக்காவிட்டால், யார்ட மனசையும் நான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்திருந்தால் என்னை மன்னியுங்கள். எனது ஆர்வம், முயற்சி இந்த சேவைகளில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால தான் நான் தொடர்ச்சியாக இயங்க விரும்புகிறேன். உடப்ட் நிறுவனத்திற்கு எமது நன்றிகளை மென்மேலும் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். எமது GS நிறைய உதவிகளை வழங்கியிருந்தார். அவர் உடப்பு கிராமத்தை சேர்ந்த சிவகாந்த் அண்ணா அவர்களுக்கு எனது நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் அவர்கள் எமது ஆஃபீஸையும் தந்து எங்களுக்கு ஊக்குவிப்புகளையும் தூண்டுதல்களையும் அதிகமாக எமது மகளிர்களுக்கு வழங்கியிருந்தார். அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குவது மட்டுமின்றி எமது சிறு கைத்தொழில்களுக்கான பண்ட் உதவிகளையும் வழங்குவதாக உறுதிமொழி கூறியுள்ளார். அவர் வேறொரு வழிகளில் எமக்கு உதவுவதாகவும் கூறியுள்ளார். அவருக்கும் எமது மென்மேலும் நன்றிகளை தெரிவித்து